மேலறை தியானம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் மேரி ஹெலன் அசன், ஒஹியோ, USA. தலைப்பு: வசதியான எனது இடத்தை விட்டு. வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். கிறிஸ்தவளாகிய நான் கடவுளுடைய வார்த்தையை பகிரங்கமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தப்படுவேன். நான் மிகவும் அமைதியான குணமுடையவளாதலால் அதை நினைத்தாலே பயப்படுவேன். ஒரு நாள் ஒரு துணிக்கடைக்குள் துணிகளை பார்த்து கொண்டு நின்ற நேரத்தில் ஒரு பெண் என்னருகே வந்து தான் ஒரு துணியை தெரிவு செய்வதற்கு உதவி செய்யும்படி கேட்டார். அவருடைய கதை தனித்துவமானது. அவர் விசுவாசத்திலிருந்து சில காலம் விலகி போயிருந்தார். இப்போ திரும்பவும் ஆலயத்துக்கு போக விரும்புகிறார். சபையார் தன்னை நியாயம் தீர்ப்பார்கள் என்று பயப்படுகிறார். கடவுளும் தன்னுடன் கோபித்து விட்டார் என்றார். நான் அவருக்கு மிக நெருங்கிய உறவினர் போல உணர்ந்தேன். நான் அந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்து இன்றைய மகுட வாக்கியத்தை அவருடன் பகிர்ந்து, இயேசு அனைவரின் பாவத்துக்கான விலையை செலுத்திவிட்டார், ஆகையினால் பயப்பட வேண்டாம் என்றேன். எமக்கு பின்னே நின்ற இருவர் ஆமேன் என்றார்கள். பலவித சத்தங்கள் நிரம்பிய அந்த இடத்தில் நாம் ஆவிக்குரிய நேரத்தை பகிர்ந்து கொண்டோம். நாம் இருவரும் எமது விசுவாசத்தை ஆழமாக்கி கடவுளை முழுமையாக நம்பினோம். சபை மக்களால் நியாயம் தீர்க்கப்படுவதற்கு பதிலாக அன்பான ஆதரவை பெற்றோம். ஜெபம். அன்பான ஆண்டவரே, கிடைக்கும் சந்தர்ப்பத்தை உபயோகித்து நாங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து மற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வர உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: நான் கடவுளை நேசிப்பதை சொல்வதனால் மற்றவர்களை தைரியப்படுத்துகிறேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.